அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு தெரியப்படாத ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் பேரளத்துலேருந்து காரைக்கால் போகிற வழியில் இருக்கக்கூடிய மேனாங்குடி நாகநாத சுவாமி கோவில் தான் பார்க்குறீங்க. இது கோவிலோட வெளிப்பக்கம் பார்க்குறோம். இந்த கோவிலோட இறைவி பேர் ஞானாம்பிகை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுடைய வெளிப்பக்க கோபுரம் மொட்டை கோபுரமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க செங்கல் தறியால் ஆயிருக்கு. அதாவது கோவில் உள்ளே பார்த்திங்கன்னா கற்றடியாக இருக்குது. இந்த கோவிலோட ராஜகோபுரம் மட்டும் செங்கல் தறியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில். நல்லா பராமரிச்சிருக்காங்க. ஆனால் மதில் சுவர் மட்டும்தான் இந்த கோவிலில் கொஞ்சம் உடைந்த நிலையில் இருக்குது. வெளியில் வந்து இப்போ 5 முகங்களும் 10 கரங்களும் கொண்ட ஆஞ்சநேயரோட சிலை இருக்குது. இந்த கோவிலோட தல வரலாறுன்னு பார்த்திங்கன்னா வந்து நாக அரசன் ஒருத்தன் வந்து வழிபட்ட காரணத்தினால நாகங்குடி அப்படிங்கிறது அந்த பெயர் கொஞ்சம் காலத்தில் மாறி மேனாங்குடி அப்படின்னு மாறியதாக சொல்கிறாங்க. இறைவன் பேர் நாகநாத சுவாமி இறைவன் சொல்கிறாங்க. இந்த கோவிலோட இறைவன் வந்து கொஞ்சம் ஆழப்பகுதியில் இருக்கிறார். ரொம்ப கீழே அவர் டெப்த் ஆழத்தில் இருந்து சதுர அமைப்பில் இருக்கக்கூடிய ஆவுடையாராக கிழக்கு பார்த்தவாறு இருக்கிறார். இறைவி பேர் வந்து ஞானாம்பிகை. ஆனால் வடமொழியில் பிரத்யாக்ஷாம்பிகை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்க தெற்கு நோக்கி காட்சி இருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுடைய அமைப்பு வழக்கமான சோழர் கால கட்டடத்தில் எப்படி இருக்குமோ அதே அமைப்பு தான். உள்ளே நல்லா பராமரிச்சிருக்காங்க. வெளியில் இருக்கக்கூடிய மதில் சுவர் மட்டும் கொஞ்சம் உடைந்த நிலையில் இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி கோவில் மிக அற்புதமாக இருக்குங்க. நல்லாவே அமைச்சிருக்காங்க. 2002 தான் குடமுழுக்கு நடந்ததாக அதில் போட்டிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அதுக்கு அந்த புல்லெல்லாம் வெட்டி அந்த பேத்வேலாம் நல்லாவே அமைச்சிருந்தாங்க. மறக்காமல் இந்த கோவிலுக்கு போங்க. ரொம்ப 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 அழகான கோவில். எனக்கு இது ஒரு பாக்கியம் கிடச்சிது. நானும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த கோவில் வந்து வழக்கம் போல் இந்த மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை எல்லா அமைப்பும் இருக்குது. கோட்டை கணபதி, இந்த கோட்டை கணபதி இங்கே ரொம்ப சிறிய அமைப்பில் நிருதி கணபதியாக நின்ற கோலத்தில் நிற்கிறார். அதேமாரி பார்த்திங்கன்னா, மேலே சின்ன சின்ன சிற்ப அமைப்புகளும் இருக்குது. மேலே தட்சிணாமூர்த்தியோட சிற்பத்தை நீங்கள் படத்தில் பார்க்கலாம். அதேமாரி தட்சிணாமூர்த்தி சிற்பம் வந்து அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சிம்மத்தூணை தாங்கியவாறு இருக்குது. இது பொதுவாகவே பல்லவர் கால அமைப்பில் உள்ளதை பார்த்து பின்னால் சோழர்களும் அமைத்ததாக சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் எப்பயும் காஞ்சி கைலாசநாதர் கோயில் போனீங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியில் மட்டும் சிம்மத்தூண்கள் பொருந்தி இருக்கும். அந்த கோவில் முழுக்கவே சிம்மத்தூண்கள் இருக்கும். இருந்தாலும் எல்லா கோயிலுமே பின்னால் இந்த பழக்கம் வந்தது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் பல்லவர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ உள்ள நவீன காலத்தில் வந்து இந்த மாதிரி அழகாக பேத்வே அமைச்சு எல்லா சாமியும் வந்து நம்ம ஒழுங்காக பார்க்குற மாதிரி அமைச்சதுக்கு கிராம மக்களை உண்மையிலே பாராட்டணுங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா, கன்னிமூலை கணபதி கொஞ்சம் இடஞ்சுழி கணபதியாக இருக்கக்கூடிய அமைப்பையும் நீங்கள் படத்தில் பார்க்கலாம். ஒட்டுமொத்தத்தில் இந்த கோவிலை பற்றி நிறையா சொல்லலாங்க. அதுமாதிரி 3 பௌர்ணமிகளில் இந்த கோவில் இறைவனை வழிபடலாம் அப்படின்னு சொன்னால் நாகதோஷம் தீரும் அப்படி சொல்கிறாங்க. 3 தளம் கொண்ட நாகர் அமைப்பில் உள்ள விமான அமைப்பை தான் இந்த கருவறை விமானம் கொண்டு இருக்குது. அதேமாரி இங்கே லிங்கோத்பவர் அதையும் ரொம்ப அழகாக அந்த மேலே பறவையும் கீழே வந்து பன்றி அவதாரம் எடுத்த பெருமாளோடதையும் ரொம்ப அழகாக பொறிச்சிருக்காங்க. திருப்புகழில் இந்த கோவில் பாடப்பட்டதா என்னன்னு தெரியல. மேபி பாடப்பட்டிருக்கலாம், இல்லை தேவார வைப்புத்தலமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் பாடல் நமக்கு கிடைக்கல. முருகப்பெருமானுங்க, வள்ளி தெய்வானை உடன்வழி முருகன். இன்னும் சொல்லப்போனால் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கந்தன்குடின்னு ஒரு கோவில் இருக்கும். கோவில் கந்தன்குடி முருகன் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு முன்னாடி தான் இந்த கோவிலுக்கு மேனாங்குடி. 2 கோவிலுமே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி வந்து கஜலட்சுமி, இப்படி எல்லாத்துக்குமே என்னென்ன கோட்டை கடவுள்கள் இருக்காங்களோ, பரிவார தெய்வங்கள் இருக்காங்களோ, எல்லாருக்குமே கரெக்டான அந்த பேத்வே அமைச்சு நம்மளுக்கு போய் அங்கே ஒழுங்காக பார்க்குற மாதிரி அமைப்பை ரொம்ப அழகாக செஞ்சாங்க. பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. என்ன அந்த கொஞ்சம் மதில் சுவரை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டலாம். அது மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா, இந்த கோவிலோட துர்க்கை வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு துர்க்கையாக இருக்காங்க. இது பின்னால் வடித்த சிலையாக கூட இருக்கலாம். இந்த சிலை அமைப்பு வந்து அப்படி தான் தெரிஞ்சது எனக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் கொஞ்சம் உயரமாக இருக்கிறார். கொஞ்சம் உயரமான அமைப்பில் அந்த திண்டியோட ஒட்டி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இது அபிஷேக நீரை வெளியேற்றக்கூடிய கோமுகை வந்து அந்த யானையோட துதிக்கை மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக அதை வளைந்த நிலைமையில் கீழே அதுக்கு போகிறதுக்கு உண்டான பேத்வே இருந்திருக்கும். ஆனால் அங்கே கொஞ்சம் புதர் மண்டி கிடக்கிறதுனால அதை நம்ம பார்க்க முடியல. இது பிரம்மனுடைய சிலை. அதேமாரி பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சண்டிகேஸ்வரர் அமைப்பை பாருங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு உயரமாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. அதுமாரி இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் உள்ளார இருக்கிறதுனால இந்த கோவில் அதிகமாக தெரியப்படாத காரணமாக இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். பேரளத்துலேருந்து காரைக்கால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, அந்த ஊரில் மேனாங்குடி பஸ் ஸ்டாப்புங்கிறதுல இறங்குங்க. அங்கேருந்து இப்போ ட்ரெயின் ட்ராக் போடுறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் கடந்து போனீங்கன்னா மேனாங்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அந்த கோவிலை நீங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் போனாலே கந்தன்குடி அப்படிங்கிற ஊர். 2மே பக்கத்து பக்கத்து ஊர். இந்த பேரளம் டு காரைக்கால் ரூட்லேயே நிறைய தலங்கள் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட தலமரம். அதேமாதிரி இந்த அம்பாளுடைய அபிஷேக நீரை வெளியேற்றக்கூடிய கோமுகை இது வந்து எப்போதும் போல் நார்மலான அமைப்பில் தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுடைய மற்ற பைரவர் இந்த மாதிரியான சிலைகள் அமைப்புலாம் தனி கோட்டமாக வந்து அமைச்சிருக்காங்க. அது வந்து திருச்சுற்று மாளிகையில் அமைத்திருக்காங்க.
இதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கடைசி பகுதியில் வந்து 2 கடவுள்கள் அமைச்சிருக்காங்க. அது வந்து பின்னால நல்லா உத்து பார்க்கும்போது தெரிஞ்சது திருமால், பிரம்மன்னு. இது வந்து முருகப்பெருமான் தான். ஆனா முருகப்பெருமான் தெய்வானையோட மட்டும் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பக்கத்துல உள்ள கந்தன்குடி கோவிலும் அதே அமைப்பு தான். அதேமாரி இந்த கோவில் உள்ள பைரவர், அப்புறம் இது சந்திரசேகரர்ன்னு நெனைக்கிறேன். மடியில அமர்த்தியவாறு இருக்கிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஞானாம்பிகை. நரசிங்கப்பேட்டை சிவன் கோவிலையும் இதே அமைப்பு பார்த்தேன். இந்த கோவிலையும் பார்க்குறேன். அதுமாரி ஈசனையும் இங்க வைத்திருக்காங்க. சிவலிங்கம் மிகப்பெரிய சிவலிங்கமா இருக்கு. அதேமாரி விநாயகர், அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன், அப்புறம் எருமை தலையின் மீது நின்றவாறு துர்க்கை. இவங்க தான் பழைய துர்க்கையா இருந்திருக்கணும். அதாவது இந்த கோவிலோட பழைய துர்க்கையா இருந்திருக்கணும். இப்போ வைத்திருக்க விஷ்ணு துர்க்கை புது துர்க்கையா இருந்திருக்கணும். சரிங்க. இப்போ நம்ம ஈசனையும், அம்பிகையும் பார்ப்போம். அம்பிகை வந்து பிரத்திராக்ஷம்பிகைன்னு சொல்றாங்க. 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிற உன்னத தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குற அம்பிகையா இவங்கள சொல்லப்படுறாங்க. அதனால இந்த அம்பிகையை ஞானாம்பிகை அப்படிங்கிற மாரி குறிப்பிடுவாங்க. ஏன்னா, அதுவே ஒரு மிகப்பெரிய ஞானம் தானே. அதுக்காக இந்த அம்பாள ஞானாம்பிகை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சிவபெருமான் இந்த கோயிலுக்கு வாங்க ஒரு ரொம்ப மன அமைதியா இருந்தது. நேத்து ஒரு டென்ஷன்ல போய் தான் இந்த கோயில பார்த்தேன். வெளியில வரும்போது அவ்வளோ ஒரு மன அமைதியா இருந்தது. இந்த கோவில் வந்து வழக்கமான அமைப்பில தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா, நந்தி தேவர், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர், அப்புறம் நாகர்கள் போட்டு உள் அமைப்புல ஈசன் இருக்கிறார். கொஞ்சம் தாழ்வா தான் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும். சதுர அமைப்பில இருக்கக்கூடிய பானமும், ஆவுடையாரும் கொண்ட நாகநாத சுவாமி வந்து இவர் தான். அவ்வளோதாங்க இந்த கோவில். இந்த கோவில எல்லாருமே மறக்காம பாருங்க. ரொம்ப அதிகம் தெரியப்படாத ஒரு சோழர் கால கற்றளி கோவிலாக இருக்கு. இப்படி எண்ணற்ற கிராம கோவில்கள பார்த்தாலே நம்ம நெறைய விஷயங்கள கற்றுக்கலாம். இந்த தகவல எல்லாருக்கும் பகிருங்க. ரொம்ப முக்கியமான தகவல். நன்றி, வணக்கம்.